ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டேட்டாபேஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான் பார்த்துட்டோம். பேசிக் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். மிச்ச டாபிக் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டர் பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து பைத்தான் டேட்டாபேஸோட கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ பைத்தான் டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்லும் போது இட் ஜஸ்ட் லைக் அ டேட்டா ஸ்டோரேஜ் பிளேஸ். ஓகேவா, database அப்படின்னா data storage place. Okay, a database is an organized collection of structured information or data typically stored electronically in a computer system. ஓகேவா, இதுதான் actual database ஓட meaning. A database is usually controlled by a database management system, DBMS. ஓகேவா, இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, ரெண்டாவது ஸோ டேட்டாபேஸ்னால் இதுதான். ஸோ ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா, டிப்பிக்கலி ஸ்டோர்டு இன் எலக்ட்ரானிக்கலி அப்படின்னா ஒரு மிஷினில். ஓகே, இன் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். எஸ், இட் இஸ் அ மிஷின். ஓகே, ஃபைன். ஸோ டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போது டேட்டாபேஸோட டைப்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் டேட்டாபேஸோட டைப்ஸ். ஓகேவா, ஸோ நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டால் what are two primary database types? Database can be primarily divided into two parts. One is single file, இன்னொன்று வந்து multi-file relational. Okay, used for representing a single piece of information or data, they use individual file or simple structure. Multi-file அப்படின்னா these databases are relatively a lot more complicated and they make use of table in order to display relationship between the different set of data. Okay, இது வேண்டாம் நமக்கு. ஓகே, இதுதான் நமக்கு தேவை. hierarchical database. ஓகேவா, ஸோ hierarchical database அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் data type organized into tree like structure. So okay, so network database used to network model to organize data. Object oriented database. In object oriented database organized into an object. And relational databases, these are most widely used type of database. NoSQL database, centralized database. ஓகே, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஓகேவா, ஓப்பன் சோர்ஸஸ், கிராஃபு. ஃபைன். ஸோ நார்மலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டே டேட்டாபேஸ் தான் பண்ண போகிறோம். ஒன்று ஸ்ட்ரக்சர்டு, இன்னொன்று நோ ஸ்ட்ரக்சர்டு. ஓகேவா, டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டைப்ஸ். பட் நார்மலாக டேட்டாபேஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரக்சர்ட், இன்னொன்று வந்து நோ ஸ்ட்ரக்சர்டு. ஸோ நோ ஸ்ட்ரக்சர்டு. ஃபைன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டில் நமக்கு தெரிஞ்ச என்னென்னலாம் டேட்டாபேஸ் இருக்குது?
NoSQL, MySQL, Postgres, வேறு என்ன இருக்கு, RDS. ஸோ ஸ்ட்ரக்சர்ட்னாலே SQL, MySQL, NoSQL தான். ஓகேவா, ஃபைன். அதுக்கப்புறம் NoSQLல MongoDB, IndexDB, OpenSearch. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. டேட்டா இன்ஜினியரிங்ஸ் எல்லாம் போனீங்கன்னா டேட்டா லேக், டெல்டா லேக், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, டேட்டா லேக். ஸோ நம்ம படிக்கணும்னு நினச்சி அது போய்கிட்டே இருப்போம். ஓகேவா, பட் நார்மலாக டேட்டா பேஸ்னால் என்ன, அது எப்படி கனெக்ட் ஆகும், அதை நம்ம எப்படி பைத்தான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம், இதுதான் நம்மளோட கோல். ஓகேவா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா ஸ்டோர்டு இன் அ கம்ப்யூட்டர். ஓகே, அதை தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது டிபிஎம்எஸ். ஸோ இப்போ இந்த டிபிஎம்எஸ்ஸை தான் நம்ம வந்து படிக்க போகிறோம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் நோ ஸ்ட்ரக்சர், அதில் ஒரு சில எக்ஸாம்பிள், இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, அதுக்குன்னு ஒரு ரோ காலம் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். டேபிள் ஃபார்மேட். ஸோ டேபிள் அப்படின்னா ரோ அண்ட் காலம். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜேசன் ஃபார்மேட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா கீ அண்ட் வேல்யூ அப்படின்னு இருக்கும். SQL and no SQL, structure query language, no structure query language. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இந்த ஃபார்மேட் டேட்டாபேஸ் ஃபார்மேட்டில் ஜேசன் டைப்பில் இருக்கும் NoSQL. அதுவே SQL பார்த்திங்கன்னா டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இதுதான் NoSQL அண்ட் SQLோட ஒரு டிஃப்ரெண்ட் டயக்ராம். ஸோ இதில் எங்கெல்லாம் NoSQL யூஸ் பண்ணுறாங்கன்னு மேலே போட்டிருக்காங்க. கேமிங்கு, சோசியல் மீடியாஸ், ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ், வெப்பு, மொபைலு, என்டர்பிரைசஸ். இங்கேயும் வெப்பு, மொபைல், என்டர்பிரைஸ், டேட்டா மார்ட், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் டேட்டாபேஸோட வேலை. ஓகே, ஸோ நம்ம டேட்டாபேஸுக்கு என்ன பண்ண போகிறோம், பைத்தான் கூட போனி ORM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி, போனி ORM. ஸோ இந்த போனி ORMனா என்ன, வாட் இஸ் போனி? ஓகே, ஸோ போனினா போனி டெயில், ஸோ குதிரை. ஓகேவா, இந்த என்ன சொல்லுவானுங்க, பறக்கிற குதிரையா, போனி. ஓகே, இந்த குட்டியாக இருக்கும். ஓகேவா, அதாவது குதிரை தான் அது, ஆனால் சின்னதாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் போனின்னு சொல்லுவாங்க. ஸோ போனி இஸ் அது ஒரு பேர். ஓகே, ஜஸ்ட் லைக் பேர். இது வந்து ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர். ஓகே, ஃபைன். ஸோ போனி இஸ் அ பைத்தான் ORM with beautiful query syntax. Write your database queries using Python generator and lambdas. ஸோ லாம்டாஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, ஸோ ஜென்ரேட்டர்னாலும் ஃபங்க்ஷன் தான். ஸோ பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டேட்டாபேஸை கொரி பண்ண முடியும். கொரினா என்ன அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து கொரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா ஃப்ரீன்னு அர்த்தம். ஓகேவா, ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். போனியை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுதான் இவங்க கொடுத்துருக்கிற ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ போனியை என்ன பண்ணலாம், ட்வீட் போனி ORM டு மீட் ஸ்பெசிஃபிக் requirements or development complete app using Python
TypeScript and React.js. ஸோ போனி யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கான். என்னென்ன லாங்குவேஜ்? பைத்தான், TypeScript அண்ட் React. ஸோ நம்ம பைத்தான் மட்டும்தான் பார்க்குறோம், மற்றதெல்லாம் வேண்டாம். ஸோ த டீம் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் அவர் பார்ட்னர் Agile Code can provide custom development for your project. Email us. அதாவது ட்வீக் போனி வாரம் அவங்க வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருக்குது, அவங்க வந்து உங்களுக்கு ஆப் பண்ணி கொடுப்பானுங்கன்னு சொல்லி போட்டிருக்கான். ஓகே, கெட் எஸ்டிமேஷன்ஸ் அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஓகே, இதுதான் நமக்கு வேணும். ஸோ போனியை எப்படி யூஸ் அதாவது என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கொரி, டேட்டாபேஸ் கொரி. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாபேஸ் கொரியை போனியில் எப்படி எழுதியிருக்காங்க? ஓகேவா? இது போஸ்ட்கிரஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கொரி. அந்த கொரியை போனியில் எப்படி எழுதியிருக்காங்க? அதே நேரத்தில் மைஸ்கியூஎல்ல போனியில் மைஸ்கியூஎல் கொரி இப்படி இருக்கும், அதை எப்படி போனியில் எழுதியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லைக் அவங்க எல்லாமே போட்டிருக்காங்க. போஸ்ட்கிரஸ், மைஸ்கியூஎல், எஸ்கியூலைட், ஆரக்கிள், மொத்தம் 4 எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்காங்க. டேட்டாபேஸோட எக்ஸாம்பிள்ஸ் மல்டிபிள். ஓகே, ஓகே. ஸோ மற்றதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, போனியோட ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வந்து படிக்கிறது. ஓகேவா? ஸோ போனி டாக்குமெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ போனி மட்டும் இல்லை, நிறைய லைப்ரரி இருக்குது, பட் போனியோட அட்வான்டேஜை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டேட்டாபேஸ் பார்த்துட்டோம். ஸோ டேட்டாபேஸோட மீனிங் தான் பார்த்துருக்கோம், டேட்டாபேஸ் என்னென்னு பார்க்கல. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்னா MySQL டேட்டாபேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ MySQL டேட்டாபேஸ்னால் என்ன? ஒரு டால்ஃபின் இருக்கும், அதுதான் MySQL டேட்டாபேஸ். So MySQL is an open source relational database management. Its name is a combination of the name of co-founder Michael Vidonius. Okay, data. Okay, so my and SQL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த அக்ரானிம் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் போதும். ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் அப்படின்னா ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் மச் மோர் கிடையாது அதில். ஃபைன். ஓகே, ஸோ MySQL சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா xampp. ஸோ xamppன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சர்வர். xampp. So xampp is an open source, free open source CRUD platform, web server solution, service stage package developed by Apache. ஸோ இந்த அப்பாச்சி வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு பெரிய கம்பெனி, டேட்டா இன்ஜினியரிங்கில் ஒரு பெரிய கம்பெனி. ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்பாச்சி HTTP சர்வர் கொடுக்குறாங்க, லோக்கல் சர்வர்ஸ். MariaDB இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற MySQL அண்ட் PHP போல் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாத்தையும் ரன் பண்ணுறதுக்கு தேவையான இன்டர்பிரேட்டர் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம இதை தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கோ ஃபார் இட் அண்ட் டவுன்லோட். நீங்கள் டவுன்லோட் ஆகலைன்னா கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளிக் ஹியர் அண்ட் திஸ் பேஜ் அண்ட் யூ கேன் see download latest version xampp. இதில் உங்களுக்கு விண்டோ, எனக்கு விண்டோ தான் வேணும். ஜஸ்ட் கோ ஃபார் விண்டோஸ். ஓகே, லேட்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் விண்டோவில் உனக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் I just need exe file.
ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் டவுன்லோட் ஸ்டெப் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் திஸ். ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் xampp கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு 2 விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி. ஸோ இந்த அப்பாச்சின்றது ஒரு செர்வர். ஸோ இந்த செர்வர் ரன் பண்ணால் தான் என்ன நடக்கும்னா அந்த செர்வரில் நம்ம டேட்டா பேஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். ஆன்லைனில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகேவா? அந்த ஆன்லைன் கம்ப்யூட்டர் எப்போயுமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இன்டர்நெட்டுன்றது சேட்டிலைட் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போது ஆன்லைன் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல இருக்குது, அது சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ எப்போவுமே அது எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஒரு சேட்டலைட் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேவா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. லைக் தேட் அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய செர்வரை அது என்ன பண்ணுது, எக்ஸிக்யூட் பண்ணுது. அந்த செர்வரில் அவங்க அப்பாச்சியும் மைசீக்வலையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இது சேட்டலைட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம லேப்டாப்புக்குள்ளே மட்டும் ஒரு வெர்ச்சுவல் மீன்ஸ் லைக் டெம்பரவரி, அப்படி இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்பாச்சி சர்வர் ஒன்று நம்ம லேப்டாப்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சர்வர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம மைசீக்வலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த சர்வருக்கு மேலே டேட்டா பேஸை வந்து வைக்கிறோம், மைசீக்வல் டேட்டா பேஸை. ஓகே, சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சர்வரோட நம்பர் பார்த்துக்கோங்க, 3306. ஓகேவா? 3306. அப்பாச்சியோட நம்பர் வந்து 80443. ஸோ இது நமக்கு வேண்டாம், இது மட்டும் போதும், 3306. லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட், ஆக்சுவலாக அது லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு போட்டாலே போதும். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா அது நேராக உங்களை வந்து அந்த அப்பாச்சி சர்வருக்கு கூப்பிட்டு போயிடும். ஸோ இங்கே வந்து அப்பாச்சியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் PHP myadmin அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ இதுதான் நம்மளோட MySQL சர்வர். கோ தேர். ஓகே, ஸோ PHPக்கு வந்துட்டோம். ஸோ இந்த PHPயில் நிறைய டேட்டா பேஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். இது வந்து நான் நேற்று க்ரியேட் பண்ண சாம்பிள் 1. ஸோ புதுசு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே நியூன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டேட்டா பேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் டேட்டா பேஸ், க்ரியேட் நியூ டேட்டா பேஸ். ஓகே, we can create one database. ஓகே, காலேஜ்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலேஜ்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டேபிள்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் லைக் கிளாஸ் ரூம். ஓகேவா? கிளாஸ் ரூம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ், ஒரு டேபிள். ஓகே, ஸோ இன்சைட் ஐம் கோயிங் டு கிரியேட் 4 காலம்ஸ். ஸோ என்னென்ன காலம்ஸ் போட்டுக்கலாம்? ஐடி, கிளாஸ் ஐடி, ஓகேவா? ரூம் நம்பர், ஓகேவா? பெஞ்ச், நம்பர் ஆஃப் பெஞ்சஸ், number of blackboard. ஓகே,
ஸோ இதுவும் நம்பர் தான், இதுவும் நம்பர் தான், இதுவும் நம்பர் தான், எல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ ஐடி மட்டும் ஆட்டோ ஜென்ரேட், அதனால ஏஐன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ ஆட் பண்ணிட்டோம், இங்கே வந்து எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் நார்மலாக டேட்டாபேஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, Python MySQL tutorial. Okay, so MySQL is widely used, open source, ideal for both small and large application. Okay, fine. So we just need நிறைய இருக்கு. ஓகே, நம்ம இங்கேருந்து தான் போகணும். MySQL database, create database. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து பாருங்கள், create database, டேட்டாபேஸோட பேர். ஓகேவா? ஸோ நான் ஒரு டேட்டாபேஸ் புதுசாக க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதை எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா, இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு, நம்ம இங்கே கிளிக்குன்னு கொடுத்தோம், நியூ டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்தோம். பட் நார்மலாக எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எஸ்கியூஎல் கமெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு நம்ம டைப் பண்ணி தான் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்க்கு ஒரு பேர். ஸோ நம்ம ஆல்ரெடி காலேஜ் யூசர்ஸ்னு போட்டுட்டோம். நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? போட்டுட்டு ரன் பண்ணலாம். இங்கே ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போது இன்டர்ஃபேஸ் மூலயமாவும் க்ரியேட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கமாண்டு கொடுத்தும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கமாண்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டு க்ரியேட் ஸ்பேஸ் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம். நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ ட்ராப் டேட்டாபேஸ் அப்படின்னா டெலீட் பண்ணுறது. ட்ராப் டேட்டாபேஸ் நேம் டேட்டாபேஸ். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ட்ராப் த டேட்டாபேஸ். ரைட், ட்ராப் டேட்டாபேஸ். ஸோ இது வந்து இங்கே, அதாவது இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஸ்மால் கேபிட்டல் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா? பட் நார்மலாக MySQL வந்து எல்லாமே அந்த கீவேர்டு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். ஓகேவா? அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே மாற்றி மாற்றி கொடுக்குறேன், ஆனால் ரன் ஆகும், அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ரன்னிங் ஃபைன். ஸோ அப்போ க்ரியேட், ட்ராப் ரெண்டு விஷயம் டேட்டாபேஸ் பொறுத்தளவுக்கு. டிபியில் க்ரியேட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, ட்ராப்னு ஒரு விஷயம் இருக்குது. க்ரியேட், another one ட்ராப். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் தியரி பாட்டு தான், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த xampp இன்ஸ்டால் பண்ணி இந்த கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து க்ரியேட் டேபிள். ஸோ டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள். ஸோ இங்கே பாருங்கள், க்ரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு கிரியேட் அ நியூ டேபிள். எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க? க்ரியேட் ஸ்பேஸ் டேபிள், டேபிளோட பேர், அதுக்குள்ளே காலமோட டேட்டா டைப், என்ன மாதிரி டேட்டா டைப் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும் இங்கே. ஸோ நான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்க்கு நேம் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்ஸ் ரன். ஓகே, ஸ்டூடெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே எஸ்கியூஎல். ஓகே, மொதல் வந்து நார்மலாக வெளியே எஸ்கியூஎல் பண்ணோம், இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். மொதல் இன்டர்ஃபேஸில் எப்படி பண்ணலான்னு சொன்னேன், இப்போ வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஐடி, அது வந்து ஒரு இன்டீஜர். இங்கே இன்டீஜர் போட முடியாதா, இங்கே நம்பர். இங்கே என்ன போடுவாங்க, ஓகே இன்ட்டுன்னு தான் போடுறாங்க. ஓகே, ஐடின்றது இன்ட்டு, அதேமாதிரி ப்ரைமரி கீ. ஸோ இந்த ப்ரைமரி கீ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுதான் டேபிளில் யூனிக் நம்பர். யூனிக்னா
மாறாது, அதாவது ஒரு ரோக்கு இன்னொரு ரோக்கு அந்த வேல்யூ வந்து செப்பரேட்டாக இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். 1 2 3 4 5 அப்படி கூட வச்சுக்கோங்க, அது அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ ப்ரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஸோ ப்ரைமரி கீன்றது இதுதான் யூனிக்கான வேல்யூ. அதே நேரத்தில் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீமெண்ட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ட்ன்றது அதோட டேட்டா டைப். ஓகே, அடுத்து வந்து நேமுன்றது வேர் கேர். ஸோ வேர் கேர் ஒரு 100 லெட்டர்ஸ். ஸோ நேமு ஒரு ஸ்ட்ரிங்கு. ஆக்சுவலாக நம்ம பைத்தனில் படித்தோம் இல்லையா, ஸ்ட்ரிங்கு இன்ட்டு ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு, இங்கே வந்து வேர் கேர் 100. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களால் இது சேவ் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்குன்னு சொல்ல முடியாது, இங்கே வேர் கேர்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, நேமு ஐடி, வேறு என்ன போடலாம், ப்ரெசண்ட். ஸோ வந்திருக்கானா வரலையா, பூலியன். ஓகேவா? ஸோ பூலியன் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இன்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0ன்னு போட்டால் வந்திருக்கா, 1ன்னு போட்டால் வரலை, அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, அப்போது ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேபிள் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன சொல்லுது, செக் த சின்டாக்ஸ். ஓகே, இங்கே காலன் போட்டுக்கோங்க. ஓகே, யூ ஹாவ் எரர் இன் சின்டாக்ஸ், செக் த மேனுவல் கரஸ்பாண்டிங் MariaDB ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஓகே, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரைமரி கீ create டேபிளுக்கு ஒரு நேமு, id into primary key auto increment, name varchar 100, present integer. Okay. Okay, so SQL syntax. அந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்காம ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம் அப்படி இல்லையா? அது கொடுக்கலாம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்காமனா ப்ரைமரி கீ மட்டும்தான் எடுத்துக்கும், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஸோ இது வந்து வேலிடேட் பண்ணிடும். Mysql. ஓகே, இது you have an error in syntax auto increment, name var presented. Hello bro. ID name here. This expression not support for syntax. Okay. Okay, let's create this. So auto increment மட்டும் எடுத்துட்டு ரன் பண்ணுவோம். You have an error. Bro, ஸ்பேஸ் கம்மியா கொடுத்திருக்கீங்க இன்டெக்ஸ் முன்னாடியே. இல்லை அது ஏதோ எடுத்துக்கல. ஓகே, இப்போ ஓகே க்ரியேட் ஆயிடுச்சு, பட் ப்ரைமரி கீ ஆட் ஆகலை. ஓகேவா? ப்ரைமரி கீ ஆட் ஆகலை. ஸோ ப்ரைமரி கீ அல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ லேட்டர் we can do that. ஸோ பட் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் ஸ்ட்ரக்சர் போயிட்டு புதுசாக ஒரு டேபிள் ஆட் பண்ணோன்னா இங்கே டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்போம், இல்லைன்னா இங்கே நியூ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்போம். ஓகேவா? அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறதெல்லாம் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டான் அப்படின்னா அது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிடும், அதுவே ப்ரைமரி கீயாகவும் செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதே மாதிரி தான் எல்லா MySQL சர்வருமே இருக்கும். ஓகேவா? இந்த சர்வர் மட்டும் இல்லை, MySQL எங்கே போனாலும் இது மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அதுவே கொடுத்துருக்கான்
டேபிள் க்ரியேட் பண்ணிட்டு தான் அவன் என்ன சொல்கிறான்னா ப்ரைமரி கீ ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஸோ அல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் சேஞ்ச் ஐடி இன்ட்டு அதுக்கு 11 வேல்யூ வரைக்கும் கொடுத்துக்கலாம். நல் டிஃபால்ட்டாக நல்லா இருக்கலாம், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இருக்கணும், ஆட் ப்ரைமரி கீ அஸ் ஐடி. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றிலாம் யோசிச்சுக்கோங்க. லேட்டராக போக போக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இது போதும். க்ரியேட் டேபிள், அதுக்கப்புறம் ட்ராப் டேபிள் அப்படின்னா டெலீட் பண்ணுறதுக்கு, அல்டர் டேபிள். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது. அல்டர் டேபிளோட நேமு, ஆட் புது காலம், ஏதாவது ஒரு புது காலம் ஆட் பண்ணணும். இப்போ வந்து இங்கே வந்து 3 தான் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அல்டர் டேபிளோட பேர் வந்து ஸ்டூடெண்ட், என்ன ஆட் பண்ணணும், ஆட். ஓகேவா? ஆட் ஒரு காலம். ஸோ காலம் ஆட் பண்ணணும், காலமுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஆல்ரெடி ஐடி கொடுத்துட்டோம், நேம் கொடுத்துட்டோம் இல்லையா? ஐடி கொடுத்துருக்கோம், நேம் கொடுத்துருக்கோம், வேறு என்ன கொடுத்தோம் ஞாபகம் இல்லையே. ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் ஓகே, நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன், மார்க்குன்னு கொடுத்துக்கிறேன். மார்க் இஸ் ஆல்சோ இன்டீஜர் நம்பர். ஓகே, just add this, added. Let's go and verify. Okay, id name present, இப்போ மார்க்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அல்டர் டேபிள் நேமு ஆடு இதெல்லாம் ஒர்க் ஆகும். அல்டர் டேபிள் நேம் ட்ராப் ஒரு காலம், ஒரே ஒரு காலமை ட்ராப் பண்ணணுன்னாலும் நம்மளால ட்ராப் பண்ண முடியும். ஸோ இங்கே போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சரில் டெலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ட்ராப்புன்னு சொல்லிட்டு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சீக்வல் யூஸ் பண்ணியும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அல்டர் டேபிளோட நேம் ஸ்டூடெண்ட். ஓகேவா? அதில் வந்து ட்ராப் காலம். ஸோ காலமோட நேம் வந்து கொடுக்கணும். ஸோ காலமோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா alter table drop column mark. Do you want to execute this? Yes, I want to execute this. Dropனா delete பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ப்ரௌஸ் போய் பார்த்தீங்கன்னா அது ட்ராப் ஆயிடுச்சு, அதாவது delete ஆயிடுச்சு. ஓகே, great. அதுக்கப்புறம் மாடிஃபைன்றது வந்து காலம், அந்த காலமோட டேட்டா பேஸை ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு. லைக் இப்போ வந்து ப்ரெசண்ட் நம்ம வந்து இன்ட்டில் வந்து போட்டிருக்கோம், அதை வந்து வேர்கேருக்கு வந்து மாற்ற போகிறோம். ஓகேவா? அல்டா டேபிள் ஸ்டூடெண்ட் மாடிஃபை காலம் present varchar 20. ஓகேவா? டெலீட் ஆகிடும். இப்போ வந்து அது மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ இனிஷியலாக இது வந்து ப்ரெசென்ட் வந்து இன்டீஜரில் இருந்துச்சு, இப்போ வேர்க்கருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் போய் பாருங்கள், ஸ்ட்ரக்சரில் இன்ட்டு இது இன்ட்டுன்னு இருந்துச்சு, இப்போது இது வேர்க்கருக்கு வந்து மாறி இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரைன். ஓகே, சாரி, அல்டர்லேயே இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். மாடிஃபை காலம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆட் பார்த்துட்டோம், இது எல்லாமே ஆட், மாடிஃபை காலம், ட்ராப் காலம்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னா constraint can be specified when table is created, the statement after the table created alter table. ஸோ அல்டர் டேபிள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அல்டர் டேபிளில் அதுவும் பார்த்துட்டோம். கன்ஸ்ட்ரெயின்ட்னா எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னா நல்லு, யூனிக்கு, ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, செக்கு, டிஃபால்ட்டு, கிரியேட் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நாட் நல் அப்படின்னா அந்த காலமில் கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். என்ஷூர் தட் காலம் கேனாட் ஹாவ் அ நல் வேல்யூ, அதில் நல்லே இருக்கக்கூடாது. யூனிக் அப்படின்னா என்ஷூர் தட் ஆல் த வேல்யூஸ் ஆர் த காலம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அந்த காலமில் ஒரு 10 ரோ இருக்குன்னா 10 ரோலையும் டிஃப்ரெண்ட் நம்பர் தான் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 10ன்னு 2 இடத்துல 1, 2 இடத்துல 2 அந்த மாதிரி. இதில் ஒரு டூப்ளிகேட் வேல்யூ வர முடியாது. அதுதான் யூனிக் அப்படின்னு சொல்லி போடுறோம். யூனிக்குன்னு அது போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல யூனிக் மட்டும்தான் வரும், இன்னொரு டேட்டா வராது. ப்ரைமரி கீ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதோட இது என்னென்னா யூனிக் அண்ட் நாட் நல், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்லாவும் இருக்காது. அதுதான் ப்ரைமரி கீ. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கீ ப்ரிவென்ட்ஸ் ஆக்ஷன் தட் வுட் டிஸ்ட்ராய் லிங்க் பிட்வீன் டேபிள்ஸ். ஸோ இது என்னென்னா ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இடையில கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஃபாரின் கீ. ஒரு டேபிளில் இருக்க ப்ரைமரி கீ இன்னொரு டேபிளில் வந்து கால் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ செக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் இது வரைக்கும் படித்தது கிடையாது. என்ஷூர் தட் த வேல்யூ இந்த காலம் சாட்டிஸ்ஃபை த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ஓகே, ஸோ செக்குன்றது வந்து ஒரு ட்ரூ ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் மேக் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஐடின்னு ஒரு நம்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நம்பர் 10க்கு மேலே இருக்கா 10க்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அது வந்து 10 லெஸ் தென் ஐடியோட லெஸ் தென் 10ன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டிஷன் எங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்கெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லை அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? டிஃபால்ட்டுன்றது அங்கே நான் ஒரு வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து வேல்யூ அனுப்ப வேண்டாம். ஓகேவா? கிரியேட் இண்டெக்ஸ். ஓகே, யூஸ் டு கிரியேட் அண்ட் ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ் வெரி குவிக்லி. ஸோ கிரியேட் இண்டெக்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை தான் நான் ட்ரை பண்ணேன், பட் ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஸோ இதை வந்து ஒரு டேபிளுக்கு ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்க முடியும். ஒரு டேபிளுக்கு ஒரு ப்ரைமரி கீ தான், அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ சேஞ்ச் போயிட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எடுத்துகிட்டு சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இது ப்ரைமரி கீயாக தான் இருக்குது. ஸோ லெட் மீ ட்ராப் இட். ஸோ ட்ராப்ட். ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் alter table name, add id int. okay ba, add ஆயிடுச்சு. browse structure, you can see id is added now. ஸோ இப்போ இந்த ஐடியை நம்ம வந்து ப்ரைமரி கீயாக மாற்றலாம். ஓகேவா? alter table student modify id integer primary key. ஓகே, எரர் வருது. ஸோ எப்படி ப்ரைமரி கீயை கன்வெர்ட் பண்ணுறது? இவங்க நாட் நல் மட்டும் இங்கே நேராக கொடுத்துக்கலாம், ஆனால் ப்ரைமரி கீயை கடைசியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடி கமா. ஓகே, ஸோ constraint pk person primary key id comma. okay, to allow the primary key constraint for defining a primary key constraint of multiple columns. ரெண்டு காலம்ஸை சேர்த்து இல்லை மல்டிபிள் காலம்ஸை ப்ரைமரி கீயாக மென்ஷன் பண்ணலாம். அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதோட மீனிங். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு ப்ரைமரி கீயாக கன்சிடர் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு ப்ரைமரி கீயாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து அல்டர் டேபிள் பர்சன் ஆட் ப்ரைமரி கீ, அதில் வந்து காலமோட நேம், இந்த இதுதான் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே,
மாடிஃபை கிடையாது, ஆட். ஓகேவா, ஆட் பிரைமரி அதில் வந்துட்டு ஐடியை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே கீ வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேவா, கீ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ SQL சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணலாம், இல்லைன்னா அங்கே இருக்கிறத யூஸ் பண்ணியும் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ட்ராப் ப்ரைமரி கீ அப்படின்னு கொடுத்தோம்னா ப்ரைமரி கீ மட்டும் ட்ராப் ஆகிடும், ஐடி வந்து காலமாக தான் இருக்கும். ஓகேவா, alter table student drop primary key. I'm going to drop it. ஸோ ஸ்ட்ரக்சரில் ஐடி அப்படியே தான் இருக்குது, ஆனால் ப்ரைமரி கீ மட்டும் ட்ராப் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ alter table student add primary key. ஸோ கீ வந்து ஐடி காலம் which is auto increment. auto increment வேறு மாதிரி போடணும் போல். ஓகே, லெட்ஸ் ஃபைனலைஸ் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் அண்ட் அப்டேட். ஓகே, அதே மாதிரி நாட் நல்லையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் லேட்டர் பாயிண்டில். ஓகே, ஸோ ப்ரைமரி கீ முடிஞ்சு. ஓகேவா, அடுத்து வந்து நாட் ப்ரைமரி கீன்னு போட்டாலே அது நாட் நல்லு தான், யூனிக் ஃபங்க்ஷன் தான். ஸோ வேறு என்ன இருக்குது? ஓகே, ஃபாரின் கீ 2 டேபிள் நம்ம போகும்போது தான் பார்ப்போம். 2 டேபிள் இப்போதைக்கு நம்ம பண்ணலை, ஸோ லேட்டராக பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு வேண்டாம். ஸோ அடுத்த விஷயம் செக்கு. ஸோ செக்கு நான் சொன்னேன் இல்லையா, செக்குன்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணுறோம். அது greater than the following SQL creates a check constraint for அந்த age column when the person table is created. The check constraint ensure that the age of the person must be 80 or older. ஸோ இங்கே ஆட் பண்ண போகிறோம் இல்லையா டேட்டா, அது வந்து 18க்கு மேலே இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். செக் பண்ணால் மட்டும்தான் அந்த டேட்டாவை ஆட் பண்ண அலோவ் பண்ணும், இல்லைன்னா பண்ணாது. ஓகேவா, மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஏஜ் 18 இருக்கணும், சிட்டி வந்து சாண்டனஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஸோ சாண்ட்னஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்லாம் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டேட்டாவை உள்ளே ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. டிஃபால்ட், இங்கே வந்து நம்ம டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ஒரு டேட்டா கொடுத்துட்டோம், டிஃபால்ட்டு கீ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டேட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற வேல்யூலாம் கொடுத்துட்டு இந்த வேல்யூ கொடுக்காம நம்ம ஒரு டேட்டா ஆட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஓகேவா, க்ரியேட் இண்டெக்ஸ், இது நமக்கு தேவை. க்ரியேட் இண்டெக்ஸ்ன்றது create an index on a table, duplicate values are allowed. இது வேண்டாப்பா. ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் எலிமினேட் திஸ். அண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இது நமக்கு வேணும். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் நாட் நல் இதெல்லாம் வந்து இங்கே கொடுக்கணுமா? ஸோ நாட் நல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபைனலாக கொடுக்கணும். நம்ம மாற்றி கொடுத்ததுனால தான் அந்த இஷ்யூ. ஓகே, அல்டர் டேபிள் பர்சன் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு 100. ஓகே, ஒரு லெட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, டேட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், ஓகே டேட் ஃபார்மேட்டில் எப்படி ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. டேட் டைமு இயரு. ஓகே, select star from order date. ஓகே, வேர் இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பேசிக் மட்டும் வச்சுக்கோங்க. க்ரியேட் டேட்டாபேஸ் எப்படி பண்ணணும், க்ரியேட் டேபிள் எப்படி பண்ணணும், டேபிளில் அல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், நாட் நல் யூனிக் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும். சாட் ஜிபிடிட்ட கேட்போம். சாட் ஜிபிடி டேட்டாபேஸ் பெரிய கான்செப்ட்ப்பா. ஒரு 1 வீக்குக்கு வந்து நம்ம டேட்டாபேஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பேசிக் queries, நாளைக்கு வந்துட்டு டேட்டாபேஸோட டேபிள்
CRUD ஆப்ரேஷன். அந்த CRUD ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம பைத்தான் கூட போனி ஓரம் கனெக்ட் பண்ணி எப்படி இப்போ வந்து நம்ம இன்டர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி பைத்தான் கோட்லேருந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பேக்எண்ட் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணணும், இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன். ஒன்று ஒன்றா போகலாம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இன்றைக்கி வந்து டேட்டா பேஸோட இனிஷியல் மட்டும் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, அதுவும் ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ். ஓகே, நான் NoSQL வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அந்த நாட் நல் ப்ரைமரி சரி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எப்படி அல்டர் பண்ணுறது, ஹவு டு alter table and set not null constraint. ஓகே, இங்கே என்ன சொல்லுது, alter ஓகே காலம் டேட்டா டைப் நாட் null இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஹியர். இங்கே ஸோ நம்மக்கிட்ட 3 இருக்குது, ஐடி ப்ரெசன்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஐடியை நான் நாட் நல்லுன்னு போடுறேன். இனிஷியலாக நன்னுன்னு இருக்கு இல்லையா, இந்த டிஃபால்ட்டை நாட் நல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ நல்லில் நோ நன் அப்படின்னு இருக்குது. ஸோ SQL alter table not student modify id table, that is a integer and primary, so int not null இல்லையா, so int okay sorry int with not null go for it. Yes, added. So if I verify this structure நோ நன் கரெக்டு தான். ஸோ ஏன்னா ப்ரைமரிக்கின்னு போட்டாலே அது நோ நல்லுன்னு வந்துடும். ஸோ அப்போ இதை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். நல் இங்கே ட்ரூன்னு இருக்குது, நான் இங்கே நல்ல ஃபால்ஸ் பண்ணுறேன். alter table student modify காலமோட பேர் இல்லையா, காலமோட பேர் வந்து ப்ரெசன்ட், அங்கே வந்து வேர்கேரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வச்சுக்குவோம், வேர்கேர் 20. ஸோ நாட் நல் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். ஓகே, ஆடட் ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருந்துச்சு, இப்போ நோன்னு மாறிடுச்சு. நல்லு அலோவ் பண்ணிச்சு, ஆனால் இப்போ நல்ல அலோவ் பண்ணல நன். ஓகேவா, டேட்டா வந்து அப்டேட் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து எக்ஸ்ட்ராஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா, இங்கே இதுதான் வந்து அந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டு அந்த ஃபீல்டுக்கானது. ஸோ இப்போ எனக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எப்படி ஆட் பண்ணோன்னு கேட்போம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் constraint auto increment using alter table. ஓகே, மாடிஃபை காலம் ஐடி இன்ட்னு போட்டுட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா. ஓகே குட். ஸோ இன்டீஜரில் தான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும், கரெக்டு தான். ஸோ இங்கே நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன இருக்குது, வேர்கேர் ப்ரெசன்ட்னு இருக்குது. இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்ட்னு மாற்றிட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்னு மாற்றுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. இல்லைனா ஐடி ப்ரைமரிக்கு இருக்கு இல்லையா, அதான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் மாற்றுவோம். ஓகே, ஐடியை வந்து மாற்றலாம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அங்கே கிடையாது, எம்டியாக தான் இருக்குது. alter table student modify id, அது ஒரு இன்டீஜர், primary key auto increment. primary key ஆல்ரெடி இருக்குது, நான் சும்மா கொடுக்குறேன். ஓகே, ஸோ வந்து மல்டிபிள் primary key. ஓகே, மல்டிபிள் டைம் இருக்குன்ற மாதிரி வருது. ஸோ மல்டிபிள் வேண்டாம், ஒரு டைம் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணும் போதும் நம்ம டைரெக்டாக கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம டைரெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் மாற்றி கொடுக்கலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம்.
டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம், டேபிள் க்ரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அல்டர் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இதுதான் MySQL டேட்டாபேஸ். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். அந்த சின்டெக்ஸ் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் தான். ஸோ அதுக்கு மேலே இல்லை. ஸோ இதை இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு இங்கே மேலே இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும், பட் நார்மலாக ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு. ஸோ டேட்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ டேட்டுனா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், டேட் டைப்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இதுவும் ஆக்சுவலாக ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு டேட்டா டைப்ஸ் தான். ஓகேவா, டைம் ஸ்டாம்ப்னா டைமோட சேர்த்து வரும், இயர்னா இயர் மட்டும் வரும். அதில் 4 2 அந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. ஓகேவா, ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பார்க்க வேண்டாம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் டேட்டா டைப்ஸ். எத்தனை டேட்டா டைப் இருக்குது? கேருன்னு ஒன்று இருக்குது. கேர்னா வந்துட்டு கேரக்டர்ஸ். ஓகே, லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ். அதில் வந்து ஒரு கேரக்டர் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இதில் இவங்க வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. வேர் கேர்ன்றது ஸ்ட்ரிங்கு, அதுவும் ரிலேட்டட் டு கேர் தான், பட் ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 0 to 255 வரைக்கும் மட்டும்தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா, ஆனால் இங்கே வேர் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 0 to 65535 அந்த சைஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். பைனரி, வேர் பைனரி, டைனி, பிளாப்பு, டெக்ஸ்ட்டு பிளாப்பு, இதர மல்டிபிள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய போகுது. நமக்கு தெரிஞ்சதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் போய்கிட்டே இருக்குது. இன்ட்டு, ஸ்மால் இன்ட்டு, மீடியம் இன்ட்டு, அதுலேயே சைஸ்லேயே சின்ன சின்ன சைஸு. ஸோ ஸ்மால் இன்ட்டு போட்டோன்னா 32,767 அந்த நம்பர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மீடியம் அப்படின்னா 83,607 அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டுன்னு போட்டால் ஒரு 2 கோடியா 20 கோடியா அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே இன்டீஜர் ரெண்டுமே ஒன்று தான். பிக் இன்ட்டு அதை விட அதிகமான நம்பர். ஃப்ளோட்டுனா பாயிண்ட் நம்பர்ஸை சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட் அதுலேயே சைஸும் கொடுத்துக்கலாம். டபுள் ஃப்ளோட்டை விட அப்படி டபுள் மடங்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி. டெசிமல் சிமிலர் டு இன்டீஜர் அண்ட் டெசிமல் ஈக்குவல் டு டெசிமல். ஸோ இந்த டிஇசின்றது. ஸோ டேட் டைம் ஸ்டாம்ப்பு, டைமு, இயரு. ஓகேவா, அந்த இடத்துல நம்ம கொடுத்தோம் இல்லையா இன்ட்டு வார்க்காரு, அதுக்கு பதிலாக இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான். ஓகே, ஸோ MySQL ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வேண்டாம், லேட்டராக பார்க்கலாம். ஓகேவா, MySQL ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டேட்டாபேஸ் MySQL டேட்டாபேஸில் டேபிள் க்ரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வாங்க. எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும், எப்படி அல்ட்ரு பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா டேட்டாபேஸ்னால் என்னென்னு இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போமான்னு எனக்கு தெரியல. டேட்டாபேஸ்னால் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் விளாண்டு பாருங்கள். ஓகேவா, ஜஸ்ட் லைக் என்ட்ரு பண்ணி ஓகே இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்தா என்ன வரும், இப்படி கமெண்ட் கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியா வந்ததுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகேவா, ஒரு 2 நாள் ஆகும் ப்ரோக்ராம் MySQL பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் போனி கனெக்ட் பண்ண 1 நாள். ஸோ 3 நாள் ஆகும். 4வது நாள் வந்து நம்ம CRUD ஆப்ரேஷன் போவோம். 5வது நாள் வந்து ஒரு பேக்எண்ட் அப்ளிகேஷன் வந்து பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மொத்தம் 5 நாள். இது வந்து பைத்தான் டேட்டாபேஸ் டியூட்டோரியல். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது பைத்தான் பேசிக் டியூட்டோரியல். ஓகேவா, பேசிக். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பைத்தான் டேட்டாபேஸ். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வீடியோ மட்டும்தான், வேறு எதுவும் நான் பெருசாக எடுக்கலை. ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 2 சிம்பிள் லைன்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா?